நீதிமானுக்கு தேவன் வாக்கு தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். 11ஆம் வசனம் வாசிங்களேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கும் காதுக்கு தான் இங்க வேலை கொடுத்துருக்கிறார். வேற எதுக்கும் வேலை கொடுக்கல. உங்க கைகளுக்கு வேலை கொடுக்கல, உங்க சிந்தனைகளுக்கு வேலை கொடுக்கல. நீங்க அவங்களுக்கு என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நான் அதுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நானும் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய கண்கள்ல துன்மார்க்கருக்கு வரக்கூடிய அழிவும் உங்களுடைய காதுகளை கேட்பீங்க, நடந்ததுன்னு தான் கேட்பீங்க. ஆனா உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா நான் அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல செய்ய வேண்டியதை நான் செய்திருவேன். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட முயற்சி எடுத்து ஒருவர் மேல பழி வாங்குவதற்கும் ஆண்டவர் கரத்துல கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டீங்களா, அது இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் ஐயா. தேவனுடைய கரத்துல ஒருவர் உழுவார்கள், அது பயங்கரமான ஒரு காரியம். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்க கரத்துல கொடுத்துறேன், என் பிரச்சனை உங்க கரத்துல கொடுத்துறேன், என் மேல இப்படி அவங்க சொல்றாங்க உங்க கரத்துல கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க என்ன அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைப்பதை காட்டணும். ஆண்டவர் அவளுக்கு ஏற்ற நேரத்திலும் காலத்திலையும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நீதியை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய கண்களெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, காதுல நீங்க கேட்பீங்க, ஆண்டவர் என்னத்தை அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கின்றார் என்று கேட்பீங்க. வருகின்ற ஆண்டுல இந்த வருடம் ஒருவேளை உங்கள் மேல மிகப்பெரிய ஒரு பலவந்தத்தோடு கூட யாராவது ஒருத்தர் செயல்பட்டு இருந்தாங்களா, இந்த காலையில ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவரே, அவரை குறித்து நான் இனி கவலைப்பட போறதில்லை, அந்த பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை, உங்க கரத்துல கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. நான் இனியும் என்னுடைய கண்கள் உங்கள் மேல இருக்கும், உங்களுடைய நன்மையின் மேல என்னுடைய கண்கள் இருக்கும், நான் உங்கள் மேல விசுவாசமா நான் நடக்கிறான் என்று சொல்லி நடக்க ஆரம்பிங்க. தேவன் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில தேவன் அமைய செய்வார்.